வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் லொக்கேஷனில் தாங்க ஒரு பிராண்ட் நியூ 2 BHK அண்ட் 3 BHK அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு நம்ம சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ லீஃப் குளோபல் ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜாயின்ட் காம்பவுண்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 8 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 2 வந்து 3 BHKவும் டோட்டலாக 6 வந்து 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பரம் டு வேளச்சேரி போகிற ரோட்டில் சந்தோஷபுரம் வரும். ஸோ சந்தோஷபுரம் அந்த மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக மாடம்பாக்கம் போகிற ரோட்டில் 1 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாடம்பாக்கம் போகிற ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டர்ஸில் ட்ரூ லீஃப் குளோபல் ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜாயின்ட் காம்பவுண்டில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பக்கத்தில் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 8 வீட்டுக்கும் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கு. சம்பு செப்டிக் டேங்க் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இபிக்கு உண்டான பாயிண்ட்டும் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு சிசிடிவி கேமரா கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடியோ டோர் கால் வந்து கீழே இருந்தே உங்களுக்கு ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ யாராவது வராங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வராங்க அப்படின்னா கீழே இருந்து நீங்க வீடியோ டோர் கால் ஆக்சஸ் வந்து உங்க வீட்டு வழியாவே நீங்க பாத்துக்கலாம். லிஃப்ட் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு 3 ஃப்ளோருக்குமே லிஃப்ட் ப்ரொவிஷன் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு மாடல் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு வந்து 3 வீடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 3 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 3 BHK 2 வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க இந்த வராண்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 பக்கம் நார்த் வெஸ்ட் வீடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா மெயின் டோர் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைனே உங்களுக்கு லைட்டிங்ல சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் டோர் பாத்தீங்கன்னா தீக்குட் டோர்ல தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால் பிளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் வந்து ஒரு மாடல் ஹவுஸ்க்காக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் டிசைன் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணலான்றதுக்கு ஒரு மாடல் இவங்க சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல எந்த ஏரியால நம்ம சோஃபாக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்டும், அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டிவி யூனிட் செட்டப் வந்து எந்த மாதிரி கொடுக்கலான்றத இவங்க மாடல் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1109 ஸ்கொயர் ஃபீட்டும், யூடிஎஸ் வந்து 380 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா 8 வீடு சொல்லியிருந்தாங்க. அதோட சைஸ் நம்ம பார்த்துடலாம். 1109 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வீடு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ள போலாம். ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் பாத் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி பேரிவேர் மெட்டீரியல் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஷவர் பாத்லாம் இதுலயே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன், சிட் அவுட் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ல வாஷ் பேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு நமக்கு என்ன சொல்றது கிளாஸ் ப்ரொவிஷனும் இவங்களே உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். பெயிண்டிங் கலர் டிஃப்ரெண்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ல பார்த்தோம்னா யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிலோட மஸ்கிட்டோ நெட்டோட நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேஃப்ட் செல்ஃப் வந்து இன்டீரியர்ல கவர் பண்ணும்போது எப்படி இருக்கும்ன்றத இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா லேஃப்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ ஒரு பெட்ரூம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எட்ஜ் டு எட்ஜ் தான் இவங்க வந்து லேஃப்ட் செல்ஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம அப்படியே வெளியே போகலாம். ஸோ வெளியே போனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா ஒட்டியே ரைட் சைட்ல வந்து ஒரு பால்கனி ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனி ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கு. இந்த கார்னர்ல வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் நல்லா கோல்டன் கலர்ல பிளஸ் கிளாஸோட வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே கபோர்ட்ஸும் நமக்கு இதுல செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு இன்டீரியர் கவர்ல தான் ஒரு வீட்டோட டிசைனே சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம கிச்சன் போய் பார்ப்போம். கிச்சன் என்ட்ரன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி உட்டன்ல சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மாடல் ஹவுஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலான்றதுக்காக இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர், கிரீன் கலர் பார்க்கும்போது உண்மையாகவே சூப்பராகவே இருக்குங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்ல நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க.
யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷனும் இந்த கார்னரில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சிங்கை பொறுத்த வரைக்கும் கேரிவேர் மெட்டீரியல் தான் நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கார்னர்லாம் நம்ம வந்து இன்டீரியரில் கவர் பண்ணுறான்றத இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். லாஃப்ட் வரைக்குமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டனில் ஒரு கப்போர்ட் வச்சுருக்காங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு பால்கனி ப்ரொவிஷன் கிச்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஒன்று நம்ம ஹாலில் இருக்க அவுட்பெட்லேயும் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இல்லை கிச்சன் ஏரியாலையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இந்த பால்கனியில் நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேங்க ட்ரூலீஃப் குளோபல் ஸ்கூல் அப்படின்னு. இந்த பில்டிங் தான் வந்து ட்ரூலீஃப் குளோபல் ஸ்கூலோட பில்டிங். அப்படியே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அட்ஜாயிண்டாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம அப்படியே செகண்ட் பெட்ரூமில் போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் டாய்லெட்லையும் ரூஃப் வரைக்குமே டெயில்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பாத்ரூம் உண்டான மெட்டீரியல் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லையும் நம்ம அதே பார்க்குற மாதிரியே ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எட்ஜ் டு எட்ஜ் இந்த கார்னரில் வந்து செல்ஃப்க்கு உண்டான ப்ரொவிஷனும், இந்த எட்ஜ் கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன். நான் இது ஏன் மெயினாக மென்ஷன் பண்ணுறேன்னா சம் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இங்கே கொடுத்துருவாங்க, லேஃப்ட் அதுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுக்கும். நல்லா கிங் சைஸ் குயின் சைஸில் பெட் போடுற அளவுக்கு ஸ்பேசியஸான பெட்ரூமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் யூபிவிசி விண்டோ, உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட், சேஃப்டி கிரில் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டெரஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம போய் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே நியர்பை லொக்கேஷனில் என்னெல்லாம் ஹைலைட் இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெரஸ் ஏறி வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் அமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டேங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்சிசி டேங்க் தான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஹைலைட்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரூலீஃப் குளோபல் ஸ்கூல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே அட்ஜாயிண்டாக தான் அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு மாடம்பாக்கம் மெயின் ரோடு. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூலும், நீங்கள் சந்தோஷபுரம் ரைட் கட் பண்ணி வரும்போது கேந்திர வித்யாலயா ஸ்கூலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் யாரெல்லாம் நிறைய பேர் ரெடி டு ஆக்குபைல தேடிட்டு இருப்பீங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். இந்த சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டோட பேசிக் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8000 rupees உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. அதர் சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிஎம்டி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுனால அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் லொகேஷன்ல ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல வீடு தேடிட்டு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடு சூட்டபுளா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.